இன்னைக்கு சிக்கன் கிரேவியும் சிக்கன் 65 எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாமா? வாங்க வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் 65க்கு கொஞ்சம் வத்தப்பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா நல்லா கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனெல்லாம் எடுத்து அதில் போடணும். சிக்கன்லாம் போட்டு ஒரு விரவி விட்டு அதுக்கப்புறம் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 65 ரெடி ஆச்சு. யாருக்கெல்லாம் சிக்கன் 65 பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குதுல்ல? மறக்காமல் ஒரு லைக். பிடிச்ச லைக் பண்ணுங்க, பிடிக்கட்டா பெட்டே இருங்க, தட்டிட்டு பெட்டே இருங்க. ஓகேவா? எனக்கு ஐ டோன்ட் கேர். வந்து சிக்கன் பொரிச்சோம், அந்த எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதனால அதே எண்ணெயில் கொஞ்சோண்டு ஆனியன் 4 வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா கிண்டணும். கிண்டி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மூடி வைக்கணும்னா அப்போ இந்த எண்ணெயில் நல்லா குக் ஆகும். சரிங்களா? உப்பு, அதுக்கப்புறம் தக்காளி, சின்ன தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நல்லா வதக்கணும். இது பச்சை வாசனை போன பிறகு சிக்கனை தட்ட வேண்டியதானா? அதுக்கப்புறம் சிக்கன், பிறகு சிக்கன் மசாலா போட போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ எரிப்பு தேவையோ அவ்வளோ எரிப்பும் போட்டு கிண்டி ஒரு 10 நிமிஷம் வச்சா மதி சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடும். இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் என்ன தெரியுமா? சோறு, வெறும் குழம்பு, சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்புனா இன்றைக்கி சண்டே சிக்கன் குழம்பும் சிக்கன் 65ம் சோறு. ஓகேவா? உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் மறக்காமல் கமெண்டில் சொல்லுறீங்களா? அதில் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. இது என்ன தெரியுமா? ஈரல். யாருக்கெல்லாம் ஈரல் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதான் சிக்கன் குழம்பு. இது கொதிச்சாச்சா இனி இதை வந்து இறக்கிற வேண்டியதான். கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதான். பாய் பாய். என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.